அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரையுலகை பொறுத்தவரை முயற்சி என்பது தனி மனிதனை பொறுத்ததாக இருந்தாலும் வாய்ப்பு என்பது பலர் சம்பந்தப்பட்டது. அப்படி பலவித நல்ல மனிதர்கள் மூலம் திரையுலகுக்கு கொண்டு வரப்பட்டவர்தான் நடிகர் ஸ்ரீகாந்த். எப்படியும் நடிகனாகிவிட வேண்டும் என்கிற லட்சியத்தில் கோடம்பாக்கத்தில் பாதிக்கும் மேல் கம்பெனிகள் ஏறி இறங்கி எடுத்துக்கொண்ட கடுமையான முயற்சியால் ஆஸ்கர் ரவி மூலம் வாய்ப்பு பெற்று நடிகரானவர் ஸ்ரீகாந்த். இளம் கதாநாயகன் வரிசையில் திரையுலகில் தனக்கென்று ஓர் இடத்தை பிடித்திருப்பவர் இவர். இதுவரை நடித்தது ரோஜா கூட்டம், ஏப்ரல் மாதத்தில், மனசெல்லாம், பார்த்திபன் கனவு. நடித்து கொண்டிருக்கும் படங்கள் ஈஸ்வரா, வர்ணஜாலம், கண்டுபிடிடா கண்டுபிடிடா. இதை தவிர ஆஸ்கர் பிலிம்ஸின் இன்னொரு படம். லட்சியம் என்பது மிக உயரமான எவரெஸ்ட் சிகரம் போன்றது. இப்போதுதான் ஏறத் துவங்கி இருக்கிறேன். உச்சியை எப்போது அடைகின்றேனோ அன்றுதான் என் லட்சியம் முழுமையடையும். அதுவரை என்னுடைய மனதில் வேறு ஆசைகள் தோன்ற வாய்ப்பில்லை. அதற்கான சந்தர்ப்பமும் கொடுக்க மாட்டேன். என்னுடைய திருமண வயது எது என்பதை இன்னும் நான் முடிவு செய்யவில்லை. இப்போதைக்கு அதற்கான அவசியமும் இல்லை என்று நினைக்கின்றேன். திருமண வயதை முடிவு செய்த பின் காதலாக இருக்குமா அல்லது ஏற்பாட்டு திருமணமாக இருக்குமா என்பதும் எனக்கு தெரியாது. காரணம், நடிப்பதற்கே நேரம் போதவில்லை. இதில் காதல் எப்படி செய்ய முடியும்? நடிப்புதான் என் காதலி. வீட்டில் பார்க்கும் பெண்தான் என் மனைவி. எனக்கு பிடித்தவரை அம்மாவுக்கு பிடிக்கும், அது வேறு விஷயம். என் எதிர்காலத்தை பாதிக்காத விஷயமாக இருந்தால் சாதாரணமாக எடுத்துக்கொள்வேன். பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் வருத்தப்படுவேன். பாதை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். நாம் தான் பார்த்து நடக்க வேண்டும். மேடு பள்ளத்திற்கு பயந்து கொண்டு நடக்காமல் இருந்தால் நினைத்த இடத்தை அடைய முடியாது. அதேபோல் கலைத்துறையை பொறுத்தவரையில் கிசுகிசு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இதை கருவேப்பிலையை போல் எடுத்து போட்டு விடுவதே புத்திசாலித்தனம். திருமணம் என்பது புனித சடங்கு. அந்த புனித சடங்கு இல்லை என்றால் உயிர்கள் ஏது, உறவு முறைகள் ஏது? இதை ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தோமேயானால் திருமணத்தின் அவசியம் மிக நன்றாகவே புரியும். நீ ரொம்ப அழகா இருக்க, நடிக்கப் போயேன் என்று நண்பர்கள் அன்புடனும் அக்கறையுடனும் சொன்னது, அதற்கேற்றாற்போல் கஷ்டப்பட்டு 15,000 தயார் செய்து ஃபோட்டோ செஷன் செய்தது, அதை முதலில் ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் கொடுத்தது, கொடுத்த வேகத்தில் கரண்டு போனது, இது கூட நல்ல சகனம்தான் என்று சசி அவர்கள் தட்டி கொடுத்தது, தைரியப்படுத்தியது, இப்படி திருப்புமுனையாய் அமைந்த நிகழ்ச்சிகள் நிறையவே உண்டு. அப்பா TK சாரி வங்கி அதிகாரி, எனக்காக VRS வாங்கிவிட்டார். அம்மா ஜெயந்தி இப்போது குடும்பத் தலைவி. அண்ணன் கதிர் அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.